அதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி என்னங்கய்யா பண்ணாங்க? என்னங்கய்யா 3 வசனத்துல அதே தான் போட்டுக்குதே இல்ல? முதல் வசனத்துல என்ன போட்டுது? அவங்க ஜெபம் பண்ண போனாங்க. 2வது வசனத்துல என்ன போட்டுருக்கு? அவங்க ஜெபம் பண்ண போனாங்க. 3வது வசனம் என்ன போட்டுக்குது? அவங்களும் ஜெபம் பண்ண போனாங்க. அப்ப ஆண்டவர் 3 விஷயம் இல்ல, 3 ஒண்ணுதான். என்னது? நீங்க ஜெபத்தை நீங்க பண்ணாலே போதும், ஆண்டவர் என்ன பண்ண போறாராம்? பெரிய காரியங்களை செய்ய போறார். இங்க என்ன நடந்தது? வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஆமா, நல்ல கதவுலாம், அடைக்கப்பட்ட கதவுலாம் திறக்கும். நீங்க ஜெபம் பண்ணாதானே திறக்கும். நம்ம தான் ஜெபமே பண்ணலனா, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தரங்கப்பா, எனக்கு ஆண்டவரே வருமானத்தை திறந்து கொடுங்கப்பா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வேதனையா இருக்கேன், நான் ரொம்ப துக்கமா இருக்கேன், எனக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கமே, அதுக்கு பதிலா நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். இங்க ஜெபம் பண்ண உடனே வசனம் சொல்லு, கதவெல்லாம் திறந்துருச்சு. என்னது? கதவுலாம் உன் ஆசீர்வாதத்துக்கு கதவுலாம் என்ன பண்ணுது? அங்க தடக்குது. எதெல்லாம் உனக்கு தடையா இருக்கோ அதெல்லாம் இப்ப என்ன ஆயிப்போச்சு? திறவுண்டுச்சு. கர்த்தர் உனக்காக ஆயத்தமான ஆசீர்வாதத்தின் வாசல்லாம் இப்ப என்ன பண்ணுச்சு? ஜெபம்ன்ற சாவியை போட்ட உடனே டப்பு லாக்கெல்லாம் ஓப்பன் ஆயிருச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப ஜெபம் செஞ்சா என் ஆசீர்வாதம் திறக்கும், என் வாசல் திறக்கும், எனக்கு நன்மையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணின எல்லா காரியமும் திறந்து கொடுக்கும். அப்ப ஜெபம் எவ்வளவு பெரிய மகிமையான காரியம். யோசனை பண்ணி பாருங்க, ஜெபிச்சு பாருங்க, வாசல் திறக்கதை பார்ப்பீங்க. சில இடத்துல உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். சில பேர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு காரியங்களை செய்வாங்க, உதவிகளை செய்வாங்க, ஒத்தாசைகளை செய்வாங்க. யாருன்னே தெரியாது. பிரதர் இருந்தாங்க, பிரதர் வச்சுங்க, இந்தாங்க சிஸ்டர் வச்சுங்க, பிரதர் நான் என்ன செய்யணும், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? தேடி வருவாங்க, தேடி வந்து அற்புதம் செய்வாங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தோட பிள்ளைகள் ஜெபம் பண்ணா, சில பேர் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவங்க பாடி கர்த்தரை துதிக்கும் போது சிறைச்சாலையில் தான் இருக்காங்க. நல்ல கவனிங்க, எங்க இருக்காங்க? சிறைச்சாலையில கைதியா இருக்காங்க. அங்க போனா கூட ஜெபம் விடல பாருங்க, ஜெபத்தை விடல பாருங்க. அங்க ரத்தம் சொட்டுது, அடிச்சாங்க, உதைச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அவன் ஜெபத்தை விட்டானா? பவுல் விடல, சீலா விட்டாரா? விடல. 2 பேரும் என்ன பண்ணாங்க? அவங்க எப்பவும் ஜெபிக்கிற மாதிரி பாடி துதிச்சு ஜெபம் பண்ணாங்க. வசனம் சொல்லுது, அந்த பாட்டு சத்தம், அந்த துதிக்கிற சத்தம், அந்த ஜெப சத்தம் சிறைச்சாலையில எல்லா கைதி காதுல விழுந்தது. நல்லா கவனிச்சிங்க, எல்லா கைதி காதுல விழுந்தது. நீங்க நல்லா ஜெபம் பண்ணா, நீங்க பாட்டு பாடினா, நீங்க கர்த்தரை துதிச்சீங்கன்னா நமக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கவங்க காதுல விழுந்துட்டு தான் இருக்கும். எப்ப ரட்சிப்பு உண்டாகும் தெரியாது, எப்போ அங்க அற்புதம் நடக்கும் தெரியாது, எங்க மகிமையான காரியம் நடக்கும் தெரியாது. யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு நல்லா ஒரு ஞாபகம் இருக்கு. நாங்க ஏற்கனவே வாலிப பிராயத்துல ஊழியத்துக்கு போன இடத்துல மேல நாங்க இருக்கிற இடத்த சர்ச்சு ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு குடும்பம் புதுசா வந்தாங்க சபைக்கு. எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு பாஸ்டர் கேட்டார். அப்போ அந்த குடும்ப தலைவர் சொல்றாரு, என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயா இந்த பக்கமா நடந்து போனோம் ஐயா, பாட்டு சத்தம் கேட்டுச்சுயா, அப்படியே அந்த சத்தத்தை நோக்கி வந்தா பார்த்தா சர்ச் இருக்குது, அதுல இருந்து வர ஆரம்பிச்சையா. நல்லா கவனிச்சு பாருங்க. அதோட அந்த சபைக்கு வந்ததான் இன்னைக்கு அந்த சபையில அவர் மூப்பரா இருக்காரு. நல்லா யோசனை பண்ணி